ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பாதாம் மில்க் செய்ய போகிறோம். வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரம், அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் இருந்துச்சு. அத சேர்த்துக்கங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கொதி வரணும். 5 நிமிஷம் தாண்டி கொதிக்க விடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆறுறதுக்காக ஒரு டம்ளர் பச்சை தண்ணி ஊத்திக்கிறேன். நெக்ஸ்ட் இது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா, இப்படி எடுத்து பீல் பண்ணீங்கன்னா டக்குன்னு வந்து வரணும். அந்த தோல் உரிஞ்சு பாதாம் பருப்பு வரணும். இதான் கன்சிஸ்டன்சி. இத பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல வந்து நம்ம உரிச்ச பாதாம் சேர்த்துக்கங்க. வேக வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க குங்குமப்பூ இருந்தா குங்குமப்பூ சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் 1/2 கிளாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மைய பேஸ்ட்டா அரைச்சுக்க போறோம். ஓகேவா? மிக்ஸியில நல்லா பேஸ்ட்டா இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்து தனியா வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. அதுல வந்து 1/2 லிட்டர் வந்து திக்கான பால் வந்து சேர்த்துருக்கேன். பால்ல எதுவும் தண்ணி ஊத்தல நானு. அத அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்க வேணா தண்ணி வேணுனா ஒரு 1/2 கிளாஸ் வந்து சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துறதும் சேர்த்துக்குங்க. ஓகேவா? இத வந்து நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணுங்க. நல்லா பொங்கி ஒரு கொதி வந்தா போதும். அது வரையும் வந்து வெயிட் பண்ணுங்க. அது வரையும் இது கரண்டிய வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? பொங்கி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்துங்க. இப்போ வந்து நல்லா பொங்க ஆரம்பிக்க போகுது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேஸ்ட்ட கலக்க போறோம். இப்போ நல்லா வந்து பொங்கி வரப்போகுது. அந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அத சேர்த்துருங்க. அந்த பேஸ்ட்ட சேர்த்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடணும். அப்போ வந்து நீங்க மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேம்க்கு மாத்திக்கிங்க. கட்டி விடாம அந்த பேஸ்ட் வந்து பால்ல ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 1/2 கிளாஸ் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு சுகர் கூட வேணுனா 1 கிளாஸ் சேர்த்துங்க. நான் 1/2 கிளாஸ் போதும். அதனால சேர்த்துருக்கேன். ஒரு மீடியமான சுகர் இது. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் கரையிற வரையும் நம்ம வெயிட் பண்ணா போதும். அத தாண்டி வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சுகர் கரையிற வரையும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வடிகட்டிய வச்சு அதில உள்ள மில்க்க மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகேவா? மிச்சம் இருக்க சக்கெல்லாம் வந்து அந்த வடிகட்டில வந்து இதாயிடும். இது மாரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு. பால் வந்து ஃபில்டர் ஆயிடும். மேல இருக்க சக்க மட்டும் அப்படியே இருக்கும். அத எடுத்து தனியா எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பால் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு, ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபைனா சாப் பண்ண முந்திரி, பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4, 5 எடுத்து அத அதில மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஜார்ல ஊத்தி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இது சூடா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்ல நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடணும்னா, இது மாரி ஒரு கண்ணாடி பவுல்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 ஹவர் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். நானும் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நம்ம சேனல மொத பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.